பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சூத்திர பிரியா சூர்யா, கடக பிரியா நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அவர்களுக்கு கீதப்பிரியன் அவர் சார்பாக விநாயகர் சார்பாக 12 எடுத்து பெரும்படுத்துறாங்க. பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான பூமியிலே வாவிடமன் மண்ணிலே வந்தாரை வாழ வைக்கூடிய அம்மட்சியமுடைய மாபெரும் இந்த 48வது மண்டலாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் குறிப்பாக இந்த நாடக நிகழ்வை அமிழ்தனும் வெளியே என் தாய்மொழி என்று சொல்லக்கூடிய வகையிலே மொழிக்கும் இனத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே தாய் இல்லாமல் நான் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே அருமை தாய்மார்கள் அம்மட்சியம்மனுடைய பெண்குல மக்களுடைய சார்பாக இந்த விழாவை நடத்தி வரக்கூடிய அம்மட்சியம்மன் பெண் மக்கள் அனைவருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையிலே ஒளிப்பறிக்க வைத்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டு கூடிய நமது ஸ்ரீ குபேரர் ஆடியோஸை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பரிவரிக்கும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு கண்டு ரசிக்க வந்த நாடக கலாரசி பொதுமக்களுக்கும் எனக்கு முன்னாடி நிமித்த அன்பு மாமா உயிர் திரு மாயுலகு மற்றும் சுந்தரராஜன் மற்றும் மணிமாமா குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எனது கலைக்குழு சார்பிலே சிறந்தாந்த வழக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்து தொடரும் எங்களது கலைப்பணியை. வாங்க
மதுரை மாநகரின் கண்டெடுத்த என் ஐட்ட மகன் கீதப்பிரியன் அவர்களுக்கு இந்த சோழமலை அண்ணன் சார்பாக இந்த பொன்னாடை போற்றுகிறதோ, இந்த பெண் மக்களுடைய சார்பாக இந்த பொன்னாடை போற்றுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழார் சூட்டிக்கூடிய அன்பு எனது மாமன் மகள் வகையராக்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாக நன்றி. மேலும் மாலைப்பட்டியிலிருந்து என்றளவிலும் என்னுடைய வளர்ச்சிக்கு உண்மையிலேயே முழுமையாக பாடுபட்டவர்களுடைய அன்பு அண்ணன். அவருடைய பேர் சொல்லக்கூடிய அவருடைய இளமை பருவம் கொண்டு நான் வளர்ந்த காலகட்டம் முதல் கொண்டு எங்கள் கருவூரில் இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று எனக்கு உதவி வகையிலே அறிவுரை சொல்லக்கூடிய அன்பு அண்ணார் அவருடைய குடும்பத்தை சார்பாக முன்னாடிகளுக்கு மகிழ்வித்திருக்கிறார்கள். அண்ணா குடும்பத்தாருக்கு நன்றி. பொன்னாடி அறிவித்த பூலாம்பட்டியை சேர்ந்த கிராமிய கலைஞராகவும் தனக்கென்று ஒரு பாணி வைத்து இந்த கிராமிய கலையினை சீரோடு சிறப்போடும் பேரும் புகழ் பெற்ற எனது அன்பு மாமா மலைச்சாமி குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். அபிஷேக பிரியா சிவா, சிவா அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கலகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் சாண முதலிய சந்தியா மதரச கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் உறுதி கொண்டு தாயில் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சபைக்கு மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற நீதியிலே பெற்ற தாய் தந்தை வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த நீதி. அந்த நீதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டிய வழியன் தாய் அப்பேற்பட்ட கலைவாணி தொழுது அன்னவழி ஆசி பெற்று அண்ட சராசரத்திலே அகில உலகத்துக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் எந்தொன்று பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானிருந்து வாசி மூடுகின்றான் பிண்டம் பெறுகின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை போதியாகிவிட்டது. எனவே பார்த்து விட்ட காலத்தால் தந்தையை தொலை வேண்டும். ஏனென்றால் அவனின்றி ஓர் அனுபவம் செய்யாது. சக்திக்குள் சமனையும் சிவனுக்குள் சக்தி சேர்த்து அர்த்தநாரீஸ்வர கோலம் கண்டு அன்னவரை ஆத்து வெற்று 10 அவதார கதாநாயகன் எனது மாற்றம் பரந்தாம் அடைத்துள்ளது. காரணம் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எந்த உலகம் இல்லை என்ற அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆகிவிட்டேன். இப்படி கலைமகள் மணிமகள் அழைக்கப்படவில் காக்கப்படவில் அழைக்கப்படவில் சொல்லக்கூடிய மூலம் கிடைக்கப்பட்டு கொண்டது. இந்த நாரத மகரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகின்றாள். என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்குறாக உங்களை சமாளி தம்பி முன்னால் இருக்கு புரட்டாதி. இந்த மிருதங்காரருக்கார சிவா பேரு சிவ சண்முகவேல் நல்ல ஒரு வாத்திய கலைஞர். இப்போ சமீப காலமாக இப்போ தான் ஒரு 6 மாதம் ஆகுது என்னை போல நாரதராக வேடம் ஏற்று அரங்கேற்றம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஒரு நடிகர் ஆகிட்டாரு. நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க பாருங்க இந்த எஃபெக்ட், நாளைக்கு உங்களுக்கு ஒருத்தி கொடுப்பேன். ஏன்னா அங்கே நீ தான் இருப்பியா? அதனால் ஏன்னா தம்பி நல்லா வாத்திய கலைஞனாக இருந்தாலும் நாரதருக்கு படிக்கணும்னே எனக்கு ஆசையாக இருக்குது. நல்லா பாடக்கூடியவன், ஒரு அளவு கர்நாடக செய்ய ஒரு அந்த நிறைய முறையாக பாடக்கூடிய ஆள். இல்லை வம்சாவளி அப்படிலாம் ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்றது என்ன தெரியுமா? இப்போ அவர் நாரதருக்கு போனதுனால எனக்கு கையொழிஞ்சு போச்சு. ஐயா மிருதங்கம் போடணும் அப்படின்னும் போது நாடகத்தை 10 நாடகம் வந்து ஒரு 10 நாடகத்துக்கு போயிடுறாரு அங்கிட்டு நாரதரா. அந்த 10 நாடகத்துக்கு நான் வேற மிருதங்கம் தேட வேண்டியா இருக்கு இல்லையா? அந்த ஏன்னா ஒரு கூட்டணி கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு என்பார்கள். ஒரு அணி சேர்ந்தா தையா அந்த அணி வெற்றி காணும். இப்போ கூட்டணி வெற்றி காணுமா காணாதுன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எங்கே இருந்தாலும் எங்கள் அன்னை கீதை அப்படின்றதுக்காக வந்து வாசிப்பேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதே மாதிரி அன்புஸ்தப்பா அருணாவும் சரி முத்துராசப்பாவும் சரி என்ன இருந்தாலும் வந்து வாசிப்பேன். அண்ணனுக்கு நம்ம வாசிக்க வேண்டிய நம்ம கடமை. ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டோம் இல்லையா அண்ணே. இந்த நிலையும் தண்ணீரை மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தருணில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் தாயாகப்பட்டவள் அம்மச்சி அம்மனை வணங்கி கழகத்தை ஆரம்பிப்போம். ஓம் நமோ நாராயண. ஏனென்றால் அண்ட சராசரத்திலே அகில உலகத்துக்கெல்லாம் பொறுப்பு ஏற்று ஆய கலைகள் 64 ஏ உணர்வுக்கு எடுத்துக்காட்டு தாயை தொழுவோமா?
ஹலோ சார் போய் சார் போய் ஹலோ பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவனே தில்லையம்மா பாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மறைவோர குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா ஆவிடமொரு அம்மச்சியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா என்ன வாய்ச்சாலும் வாசிங்க வாசி அடுத்து அப்படி இல்ல வந்திருக்காங்க நம்பி தம்பி வந்திருக்காங்க. தம்பி உண்டான் படைக்கு எஞ்சான். அப்புறம் அந்த ஒரு நாள் ஒரு பாட்டு இருக்கா கருணை முகங்கள் ஓராறு காக்கு கரங்கனோயிராறு அரசு தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. அண்ணே நீங்க பேசாம இருங்க. தம்பி இருக்கும்போது நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பையன்படுத்துறாங்க. ஏன் சாமி உன் வாசையை வெறுத்தவர் இப்படி ஒரு காதல் பாட்டை பாடலாமா மேடையில தூதுவளை அரைச்சி இதுல நலைச்சு ஏப்பா நான் கேட்கறேன் இந்த பாட்டுக்கு பட்டு கேட்கறல இதுக்கு முன்னால நம்தம் வாய்ச்சாரு அது காதல் பாட்டு அது இல்லையா வந்து சோக பாட்டு இல்ல தெய்வீகமான பாட்டு. அப்ப என்னை பாடை வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் சுருதி மாதா லயம் பிதா ஏன்னா இருக்கக்கூடிய விதத்தை நம்ம இருந்து வச்சுதான் இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும் வச்ச வேந்த எடுக்கணும் வழி தெரிஞ்ச வேந்த நடக்கணும் ராகத்தை காட்டுனா பாடிக்கிட்டே இருக்கணும் அவன் தான் பாடகன் அவன் நடிகன் அப்படிங்க வாத்தியாரே ஆயிரம் கரங்கள் நீட்டி அடைக்கின்ற தாயே போற்றி அருள் பங்கு முகத்தை காட்டி இரு நீக்கி தந்தாய் போற்றி போற்றி எங்களுக்கு குறையுண்டு அதனை நான் இது சொல்லலாமா எனக்கு குறையும் உண்டு, அதனை நான் அறிவு சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வரலாமா காளி மகமாய் கருமாறி அவையன் பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் அது மேலும் மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அறிவு சொல்லலாமா? அடியேன் தாய் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வரலாமா ஆதரவாயாரும் இல்லை ஆதரிக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆதரவாயாரும் இல்லை ஆதரிக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்தமில்லை பந்தமில்லை குழுங்கணம் நல்லதில்லை உன்னை போல உலகில் நல்லதொரு தெய்வம் இல்லை தருமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளதில் குழந்தையினை ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி, இந்த குழந்தையை நீ ஆதரி. அம்மத்திய மதகதீஸ்வரி உள்ளதில் குழந்தையினை ஆதரி நீ வந்த தாயாக தாகணும் உன் மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும் சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எனக்கு குறையும் உண்டு, அதனை நான் அறிவு சொல்லலாமா? அண்ணா, என் தாயமே இருக்க உங்கள் செல்ல மகள் வரலாமா பெண் சங்கிடாத வாழை மங்கள மணி ஓசை வெள்ளி எந்திரி
அம்மச்சி அம்மனே எங்களுக்கு கூரையும் உங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நாளேது சொல்லலாமா என் தாய் நீருக்க உன் செல்ல மகள் வாழலாமா காளி மரமாகி கருமாறி அபிராமியே ஆடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வேடமரவில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு எந்தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் நன்றி 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 தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. நிறைந்திருந்த கூட்டம். ஆனால் இப்பொழுது வர வர மாமிய கழுத போல ஆனால் அந்த கதையா போயிட்டு இருக்கு. ஏன்னா இடங்கண்டு பொருள் கூற வேண்டும் என்பார். இடத்தை பார்த்து தானே செய்யணும். இந்த இடத்துக்கு என்ன மதிப்பு என்பது யாருக்கு தெரியும்? யாமறியன் பராபரமே அப்படின்னா. ஆனா அறிந்தவன் தான் சொல்ல வேண்டும். அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 வழி, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி, முட்டாளுக்கும் ஒரு வழியா. 2 பேரும் போறோம்னா முட்டிக்கிட்டு போமா இல்லையா? யதார்த்தமா ஒரு பாதை இருக்கு, வரப்பு போறோம், 2 பக்கம் வயக்காடு இருக்கு, இருக்கிறது ஒரே ஒரு வரப்பு பாதை. இங்கிருந்து போறவனும் அறிவாளியா இருப்பேன், அங்கிருந்து வர்றவனும் அறிவாளியா இருப்பேன். யோசிப்பேன், என்ன அறிவாளியாச்சே, ஆகா இருக்கிற ஒரு பாதை, வர்றவருக்கு நம்ம வழி விட்டுருவோம் அப்படின்னு இவர் இறங்கிடுவாரு. அங்கே ஒரு பாதை உருவாகும். அப்புறம் அவருக்கு என்ன நினைப்பாரு, ஏன்னா இந்த பாதை போனோம்னா அவரை போல நம்மளுக்கு அவருக்கு வழிவிட்டு நம்ம இறங்கிடுவோம், இவரும் இறங்கிடுவாரு. இங்க ஒரு பாதை உருவாகும். ஏற்கனவே இருந்தது பாதை, மொத்தம் 3 பாதை உருவாகும். அறிவாளியும் முட்டாளையும் சேர்ந்துச்சா 2 பாதை. அறிவாளி வழிவிட்டு கீழே இறங்கி ஒரு பாதையை உருவாக்காரு. முட்டாப்ப எனக்கனாலும் வந்துகிட்டே இருப்பேன். அப்ப இங்க 2 பாதை. முட்டாளும் சந்திக்கும் போது ஒரே பாதை, இவனும் வருவேன் அவன் வரை முட்டிக்கிருவேன். இப்படித்தான் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள கேள்விப்பட்டு முட்டிக்கிட்ட விஷயம்லாம் இருக்கடா. எதை சொல்றீங்க? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எப்பா சொல்றது என் கடமை, ஆமா கேட்கிறது உங்க தலையெழுத்து. ஏன்னா எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குகின்றான் வள்ளுவன். பாவிட மருது என்று சொல்லக்கூடிய மண்ணு ஒரு உண்மையிலேயே ஒரு அரண்மனை தகுதியுடைய மண்ணு. சமீபத்தில் இப்பதான் ஒரு நாடக நோட்டீஸ் வாங்கிட்டு போறாங்க. நம்ம வயலூர், இந்த வயலூர் கிராமம் இருக்கே, பல சான்று வயலூர் கிராமம் நமது பாவிட மருது மண்ணுக்கு கட்டுப்பட்ட பகுதி. உங்களுக்கு தெரியுமா? அது பழைய ஆட்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். பிரிட்டிஷ்காரடி ஆட்சி காலத்தில் 1925 இங்கே வாரி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே எங்களது தாய் கிராமம், அது செய் கிராமம் என்று. பிறகு 1937 ஒரு பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்று சான்று. இங்கே அவதாரம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு தீபாராதனை காட்டி தான் நீங்க வழிபடுறீங்க. இப்படியெல்லாம் ஒரு பெருமை மிகுந்த மண்ணிலே எதற்கடா சஞ்சய் சச்சரவுகள் இருக்கட்டும். அனைத்தையும் நீங்கிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டு சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. அந்த கொள்கை ரீதியிலே கோட்பாடுடைய நிலத்தை பார்க்கும் பொழுது, கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆனால் இருந்தாலும் இருப்பது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாடு சூழடித்து என்ற பட்டம் பெற்ற திருநாடு. நாட்டின் பெருமையை பறைசாற்றுவது காலத்தின் கட்டாயம். மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்களே, அப்படி செங்கோல் பிடித்து நீதி நெறி தேவராக ஆட்சி செய்து தமிழனுடைய பெருமையை இந்த தரணியெல்லாம் புகழ் சாற்றியதற்கு பலவிதமான சான்றுகள் உண்டு. அந்த சான்றுடைய அடிப்படையில் மன்னன் புகழ்பாடி மகிமையோடு கழகத்தை ஆரம்பிக்கலாமே. கதலிகளை நாயகனை வாக நடனமிடு காவேரி காவலனே நீ வாக. தஞ்சமன வரலாற்று தந்தம் வணங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாக. பெஞ்சமனில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பிள்ளையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீவாக. தஞ்சை பெரிய கோயில் பயிராடு வாழ்கவே.
முழுதும் மொழி குறித்து கொடி நாட்டினார் கூடும் இனங்களுக்கு முடி சூடினார். மூன்று நிலங்களுக்கு முடி சூட்டினார் முழுதும் மொழி குறித்து கொடி நாட்டினார் போடும் இடங்களில் புகழ் நாட்டினார் கூடும் இனங்களுக்கு புகழ் நாட்டினார். என்றும் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினார் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் வழிகாட்டினார் ஆயிரங்கள் வர நிலைநாட்டினார் தமிழாயிரம் வருஷத்துக்கு சபை கூட்டினார் தமிழ்நாடு அரசனுக்கு புகழ் சூடினார். நன்றி நன்றி நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை, நான் நிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனம் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு. ஏப்பா ஆர்ஜி நல்லா இருக்கியா? சந்திரமோகா அப்படியே எடுத்து நாடகம் அப்புறம் எடுத்து ஒளிபரப்பு செய்தது என்னுடைய இல்லை அன்பு நம்ம மருமக அம்மச்சி எல்லாரும் சேர்ந்து பேசுனாங்க இல்லையா? யூடியூப்லாம் எடுத்து கண்டிப்பான முறையிலே வாவிடமருதல் பெண்குல மக்கள் வழிபாடு அதன் மூலமாக நடத்தக்கூடிய இந்த நாடகத்திற்கு, இந்த நாடக நிகழ்ச்சியை உலகமெல்லாம் ஒளிபரப்பு செய்வது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று அந்த கடமை உணர்வோடு காசு என்னையா பணம் என்னையா பணம் ஏண்டா கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னாங்க இல்லையா? நீங்க தானே பேசுறீங்க? இல்ல இல்ல நீங்க பேசுறீங்க. பொன்மணிச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா? வாரி கொடுத்த வல்லல். அதுக்கு பின்னால கருப்பு எம்ஜிஆர் எடுக்கக்கூடிய விஜயகாந்தை பத்தி சொன்னீங்க. ஆமா, நல்ல ஒரு மாபெரும் மனிதர், புனிதர். மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள். அவர் இறக்கும் பொழுது முன்னதாக சில வாசகங்கள் பேசணும்லாம் இறந்த பின்னாலதே அந்த செய்தி வெளியே விழுந்துச்சு. காசு என்னையா காசு, அவர் பேச்சு அப்படித்தான் இருக்கேன். அதில் காசு என்னையா காசு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, பொண்டாட்டிக்கு ஒரு இடம், ஒரு பிள்ளைன்னு ஒரு இருக்கும் இல்லையா அப்படின்னு நான் பாருங்க. அந்த காசை வச்சு என்ன பண்ண போறேன்? ஆனால் காசு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பண்டமாட்டு பொருள், அவ்வளோதானே. காசு இருந்தால் தாண்டா தம்பி நாடு மதிக்கும், அது இல்லாதவரை கழுத கூட எட்டி உதைக்கும். காசை தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பணம் இல்லாதவன் பணத்திற்கு சமம். பணம் என்னடா பணம்? குணம் தானடா நிரந்தரம், எதுவும் மாற்றம் உண்டு. என் தங்கை பெற்றெடுத்த இன்று தாய் என் மருமகன் நால்வருக்கு இந்த அன்பு அடை ஆணையாக பொன்னாடியில் வைத்த எங்களுடைய அன்பு மாமா உயர்ந்தர், ஏன்னா மூத்தவர் என் மாயல மாமா, அடுத்தவர் சுந்தரராஜ் மாமா, அடுத்த மணி மாமா, இப்படி மூவருமே எங்களுக்கு
முப்பெரும் தெய்வமாக எங்கள் தாய்மாமன் குடும்பத்தார்களுக்கு பொன்னாடி வைத்த குடும்பத்தார்களுக்கு என் குடும்பத்தை சார்பாக நன்றி கட்டிக்கிறத வணக்கம். அனைவரும் எல்லாம் பணம் 10 செய்யலாம் ஈட்டி இருக்கு பாருங்க 8 வைக்கு தான் பாய். ஆனா பணம் பாதாள வரைக்கும் பாய். போட பணம் வேண்டாம் மாற்றம் தானா ஆக எண்ணிலையும் மாறாமல் இந்த இடத்திலே மனதை மனமது செம்மை ஆனால் மந்திரமும் ஜெபிக்க ஆகாது என்பார்கள். அப்படி ஜெபிப்பதற்கும் மனிதனாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயணன். என்ன சத்தம் இந்த நேரம் என்ன சத்தம் இந்த நேரம் ரதியின் ஒளிக கிளிகள் தருத அதரா சத்தவருத அரடா தலைவர் அப்படியே கும்பிடுறேன். காசிதான் கடவுள் காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது நல்லா தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, அது கைப்பட்ட நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறு பணமே, அது கைப்பட்ட நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போது போது சொல்வதுண்டோ. தேடும்போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது தெரிவதுண்டோ. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காதலையும் ஆகிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காதலையும் ஆகிடலாம். தலையா போமா போட்டு பார்த்து தலைமலையாவை மாறிடலாம். பெருளவை கூட சில்லறை இருந்தா வாய்ந்திருந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசிதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பறவை இருந்தால் அவனும் திருடனும் கொண்டான். அளவுக்கு மேலே பறவை இருந்தால் அவனும் குருடனும் கொண்டான். அளவுக்கு மேலே செவரங்க செய்தால் அவனும் குருடனும் கொண்டான். அவனும் குருடனும் கொண்டான். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. கூட்டுக்கு வயிறே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கர்மமடா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா. எடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் மாத்திரம் சிரிப்பானே. அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பான், படுத்தால் சொல்ல நிலைதானே. அந்த பணம் யாரையும் மின்தமிழெல்லாம் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம்
தீர்மானத்தை தலைமையில பிறக்க வச்சுட்டீங்களாப்பா. இந்த அதெல்லாம் போடுறாங்க திறமை பாட்டு போடுறீங்க ஒரு நண்பர் கொடுத்துருக்கு. அப்படியா? சரிங்க சரி. அன்பு நண்பர் சார்பாக அன்பளிப்பு ஒரு கௌரவப்படுத்திருக்காங்க. இந்த பணத்தை பற்றி சொன்னோம். பணம் ஏன்னா இந்த இடத்துல மனம் இருந்து பணத்தையும் ஒன்றாக ஏற்படுத்த அன்பர்களுக்கும் அருமை தாய்க்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக கேட்டது ஒரு அருமையான ஒரு சாரீர வளம். ஆரோசம் என்ற ஒரு இனிமையான சொல்லி என்ன ஒரு காரணம் பார்த்தீர்களா? இந்த சாரீரம் தம்பி, சரீரம் என்பது உடல், சரி, சாரீரம் என்பது குரல். சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்று சொல்லக்கூடிய குரல் விட்டுவிடும். சரீரமும் சரியா இருக்கணும், சாரீரமும் சரியா இருக்கணும். ஆனா இவங்க எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. உனக்கு எது பொதுவா சொல்றேன். ஏங்க உங்களுக்கு அப்படி வருதா? ஏன்னா அவர் ஏதோ சொல்றாங்க, நீ நினைக்க வேணாம். ஏன்னா காமாலக்காரனுக்கு கண்ணுல கண்டதெல்லாம் மஞ்சள், யார் சொன்னீங்க? ஏன்னா அவனுக்கு இருக்கிறது மஞ்ச காமாலை. உண்மை நான் கேட்கிறேன், உண்மையை சொன்ன தப்பா? உடல் ஆரோக்கியத்தை நான் சொல்லணும்யா, பார்க்க போறான் நான் தானே. நீ பார்த்துட்டு சொல்ற, நான் பார்க்க வேணாமா? அப்படி சொல்லுங்க. நல்லா போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு புறதனை ஆராய்ந்து ஆலோசை என்று அழகான முறையிலே கவிதை பாடிக் கொண்டிருக்கிறார் காலமகன். இந்த காலமகன் கொடுத்த அவதாரத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பவர்கள் இந்த இடத்திலே நானும் இந்த உறவை ஏற்படுத்துவோமா? பார்க்கலாமா? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். கற்றுக்கொண்ட வள்ளி எனது காணும் விளையா நெஞ்சை தொடவில்லையா, தொடுவில்லையா, உனக்கு ஒன்றுதான் வேணும், பின்னாக இருந்தும் அதை நீ பறித்தாயோ. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். ஒரு மூடன் இப்படி கதை சொன்னா என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் பக்தி. முத்தாளம்மன் பக்தி. இது உண்மைதான். ஓம் புத்தி அப்படியா? தெய்வத்தை விரும்பான அன்பு தானங்க. இது காதல் நடப்போடா. மரியாதை பாரு, உங்க வயசு என்ன? பாட்டியா? பாட்டு பாடுறதுக்கு நீ ஏன் கோவிக்கிறீங்க? கேக்குறீங்களா? பாட்டு பாட போடாப்பா. தானே நம்ம உறவுக்கு கை விட மாட்டோம். நீ நானும் இப்ப பார்த்தா அண்ணன் தம்பி தானே. சில நேரத்துல அருண்பாத்தியார் நல்லா பாடக்கூடியவர், எங்க அண்ணன் கீதப்படி நல்லா பாடக்கூடியவர். யார் இந்த சிவரஞ்சனி கிடக்கிறாங்க ஜோர கை தருங்க, அப்பதான் தெரியும் என்னன்னு. இதை விடாம 2 பேர் மொத்தம் நாங்க வாசிக்கிறது. அப்புறம் எத்தனை பாட்டு பாடுறாங்கன்னு பாப்போம். போகும்டா. என்ன போகுது? காஜல ஓசியா இருக்கு. வேணாம், அவங்க வந்து எல்லாம் செஞ்சாங்க. அப்படி சொல்ல பைக் வேண்டாம். அன்பு மாப்பிள்ளை அறிஞர் அவருடைய குடும்பத்தை சார்பாக
பொன்னாடி வைத்திருக்கார்கள். அவர் குடும்பத்தார்களுக்கு எங்கள் மகாபாண்டி மாமா, எங்களுடைய இளைய மாமா நடுவில் எல்லாருக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். ஏன்னா பசித்தவனுக்கு தேவை உணவு, நோய்க்கு தேவை மருந்து. பசிக்கும் போது பழைய கஞ்சி அள்ளி வச்சாலும் பக்குன்னு அடிச்சுட்டு ஆஹா திருப்தியா இருக்கலாம்னு போயிடுவேன். பசி அடங்குனதுக்கு பின்னால நீ பிரியாணியை கொட்டி வச்சாலும் அட போப்பா ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். அது மாதிரி ரசிகர்களுக்கு என்ன ஆவலோ அதை பூர்த்தி செய்வது நம்முடைய கடமை. நான் கேட்குறேன், தம்பி இன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை நம்பர் 1 ஆகிட்டாப்ல கீதப்பிரியன். அது எந்த மாற்றம் இல்லை. அது காரணம் தம்பியோட முயற்சி திருவணியாக்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக படக்கூடிய தம்பி என்கிட்ட மோதி பார்க்கணும்னு விருப்பப்படுறாப்புல. தப்பு இல்லை. அது வளர்த்த கடை முட்டுன்னு சொல்லுவாங்கன்னு அண்ணன் தம்பி தான். அந்த சின்ன பிள்ளை வரையும் அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் அண்ணா என்ன பெரிய ஆளு அப்படின்னு தம்பி எய்த்து பேசிடுறாங்க. நீ யாரும் இப்படி சொல்ற? என்கிட்ட 1000 பேர் போட்டி போட்டு கிடக்குறேன். என்ன சொல்ற? உலகம் அல்ல, போட்டி நிறைந்த உலகம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சர்க்கரை போல. சர்க்கரை இனிக்கணும்ல, அப்புறம் வாழ்க்கையில போட்டி இருக்கணும். போட்டி இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்புறம் ஜெயிக்கணும் ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வுல எப்படி வாதிற? நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவன் என்னை உலகில் எனக்கோ ஒரு வழியில். ஒவ்வொரு கோயில சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டு, நீ பதில் சொல்லு கேட்டு ராகம் சிவரஞ்சனே மானே மயங்கிடலானி. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் உண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் வாவிடவர் முத்தாரமன் அம்மச்சியம்மன் கோவில் மக்கள் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம், உள்ளுக்கு ஒன்னாக. ஒரு தீவல்தான் உள் பாடல்தான் உன் காது நிலவில்லையா, இருக்கல்வில் உள்காவல் உறங்காமல் தவிக்கின்றது, பாசோகனோ நேசோகனோ பிரித்தாலும் பிரியாததே. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமை மகை முடிக்கலையா, சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா, வந்து கம்பாவை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனதும் பெருமாயமானதோ. கற்பகமே உலகை துணைகாரம்மா. பக்தி கொண்டீங்க. ஏன்னா முதல் அன்பு, அப்புறம் நட்பு, அது காதலா மலரும். காதலா முடிந்தவங்க பக்தி, பக்திக்கு வந்தாக்கா மனுஷன் முக்தி அடைய முடியும். உங்களை பார்த்தோன்னே பக்தி தான் வருது. வினை தீர்க்கும் விநாயகனே வேட கரிமுகனே கணபதியே வருவாய். அதானே கருவாச்சி கருவாச்சி ஊஞ்சாடமான பார்வையாள காதல் வந்து உருவாச்சு. எங்க பாட்டு பாருங்க. சரி பாரியா, நீங்க பாடலாமா கருவாச்சின்னு? ஏன் பாடு? ஏன் பாடக்கூடாது? ஏன் பாடக்கூடாது? பாடு வந்திருக்க வந்து கருவாச்சியா? ஓ அதை சொல்றீங்களா? நிறத்தை பாக்குறீங்களா நீங்க? ரசிக்கிறோம் நிறத்தம் நிறம். நீ எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு நோக்கத்துல இருக்க. அப்படி இல்லைங்க, யாராக இருந்தாலும் அவர் சிறப்புப்படுத்தணும்.
நான் கருவாச்சி ஏற்றுக்கிறேன். ஒண்ணு தெரியுமா? தப்பு. உலகத்திலே முக்கணி சிறந்த மாப்பழா வாழை. மாப்பழா வாழை. இந்த பலாப்பழம் இருக்கு பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளதே இருக்கு சுளை வந்து அப்படியே மஞ்சகரமா அப்படியே தங்கத்தை போல இருக்கும். ஆனா அது மேல பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா கருப்பு கருப்பா சொர சொரப்பா இருக்கும். அதை என்ன செய்யணும்? அதை சாப்பிடுற விதம் நம்ம சொல்லக்கூடாது.
வச்சதே இல்லை. ஏன் ஏப்பா இருக்கிறது இருந்தா அது செய்யறது நடக்கும், சரியா நடக்குங்க. எல்லா வேலையும் நம்ம நடத்தணும் அப்படின்னா காரணம் நாயகன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். காரணம் பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய படித்துறைகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குழுகள் கவிபாடி கொண்டிருக்கிற அற்புதமான வேலை. அழகுமிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்தமான என்று என் மனது சிந்தனை தூண்டுகிறது. அப்படி சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலே பிரதிபக்கும் தன் மகனை சான்றோரை கேட்ட தாய் முந்தி தவம் கடந்து 300 நாள் கற்பத்து சுமந்தவள் பெற்ற அன்னை பெண் மக்கள் அவர்களுடைய தாய்மையை போட்ட வேண்டும் அல்லவா? 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவம்மா ஈண்டெடுத்து மாறுடையும் அம்மா மரணையும் தொழிலையும் நாம் உறங்குகிற கட்டி காட்டிலையும் அம்மா வீட்டிலையும் நெத்தி வேர் வெடித்த சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தாக சென்ற சாமி. என்னைக்குமே நீதான் என் பூமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. என்னோட சேவை கெட்டு போறேன். தங்க கொண்ட பூமி பூமி தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அதை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அது உத்தமனே தாண்டா. பாராரிரோ பாடியதாரோ தூண்டி போட்டதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே இடிப்பை தூக்கமா நான் தூங்கவே இன்னும் நாளாகுமா, எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா. ஊசில அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கு தரவட்ட பட்டாடு சேர்த்தடிக்க தோணுனா சித்தாடு இல்லை போத்தவேணும்னா சித்தாடு என்ன பொறுத்தவேணும். தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி, தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முக முக முத்தமிட்டு மூச்சு காப்பு பங்கு போட்டு முக முக முத்தமிட்டு மூச்சு காப்பு பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீரான
அம்மா தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராடி மோக மோக முத்தமிட்டு மூச்சு காத்து தந்து போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா ஆ, ஆ, அன்பு மாமா சுந்தரராஜ மாமா குடும்பத்தார்களுக்கு நன்றி என்று கேட்டவன். எதிர்மேகும் மாவிடமருள் மணி வீட்டிற்கும் முத்தாரமை ஏகாந்தமாய் ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் முத்தாரம்மனை பணிந்தவர்க்கு மகரமகளும் தந்திடும் முத்தாமு தாயே சர்வமங்கலம் உண்டாகும் மகாடு வாருங்கள் மாவிட மருதூர் வாருங்கள் என் தாய் முத்தாளமனை பணிந்து புகழ்ந்து பாடுங்கள் மகள் காத்திடுவார் மகிமை பல பொழிந்திடுவார் பாடுங்கள் பாடுங்கள் மனமுறை வேண்டுங்கள் கேட்டவர்ந்திடுவார் கேள்வி என்ன வைத்திடுவார் முத்தாளமன் பாடுங்கள் தொட்டிகட்டி செல்வதற்கு குழந்தை வரும் கொடுத்திடுவார் தொட்டி கட்டி வருவோர்க்கு குழந்தை வரும் தொட்டிகட்டி செல்வதற்கு குழந்தை வரும் கொடுத்திடுவார் தொட்டிலே முத்தாரவர் வருகை நின்று தந்திடுவார் குழந்தையாக முத்தாரமல் தவறிப்பார் தொட்டிலே குழந்தையாக முத்தாரம் முழுகறிந்திடுவார் திருவாமி வளர்ந்திடுவார் திருவருளை தந்திடுவார் முத்தாரமனை பாடுங்கள் மனமுறையை வேண்டுங்கள் உலக போட்டிகள் மகிமை பல படுத்திடுவார் முத்தாரமனை பாடுங்கள் பத்தாரம் அறிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார் மறுவடிப்பார் மாவிடமதுர் பாடுங்கள் முத்தாளமதுர் பாடுங்கள் பாடுமாறு காத்திடுவான் படகில் நின்றால் அருள் தருவான் முத்தாளமனை பாடுங்கள் முத்தாளமன் புகழை பாடுங்கள். தெய்வத்தை வணங்கி தகுதியான ஒரு தெய்வத்திற்கு வழிகாட்டுவோம் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. நம்பிக்கை நியாயமாக தேடுகிறார். வெகு சீக்கிரமாக சந்திப்பவர்களை தவிர்த்தால் உன்னுடைய காலத்தை எல்லாம்
எல்லா நேரத்திலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப நாட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா செய்யலாம், இன்னைக்கு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா வேலை, இந்த பார்த்தா வேலை, பகல ஒரு வேலை, இரவுல ஒரு வேலை, எல்லா நேரத்திலையும் வேலை. ஏன்னா சத்தியத்தை காப்பதற்கு எடுத்த அவதாரங்களை ஒவ்வொருத்தரும் எல்லாம் பாடுபட்டிருக்கா தெரியுமா? ஹரிச்சந்திரனுக்கான 56 தேசத்தை ஆண்ட கடைசியில சத்தியத்தை காப்பதற்காக பொண்டாட்டி இழந்து, பிள்ளை இழந்து, நாடு இழந்து, நகரம் இழந்து, அத்தனையும் வெறுத்து விட்டு கடைசியில நினைத்து காட்டினான். 30 தெய்வர்களும் வந்து வணங்கி அருள்க்க வேண்டியது. மகாபாரதத்திலே மாவீரன் பிதாகர்மா பீஸ்வராகப்பட்டே அப்பனுக்காகவே இளமையை கொடுத்து பின்னாலே என்னமான இவனை போல உலகத்தில் யாரும் என்று அதே 3 தேவர்களும் பூமாறி படித்தார்கள். எல்லாம் நானும் ஒரு இடத்தை சத்தியத்தை கொடுத்து தானே தம்பி நாயா உழைக்கிறேன், கொடுத்தவங்க காப்பாற்றணும். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, தர்மமில்லை மாத்திரமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டு சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, மனிதன் வாழ்க்கை விளங்கும் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம். மற்றவர்களெல்லாம் விருதுகள், மனிதன் வாழ்க்கை விளங்கும் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம். வாழ்வில் இன்பம் ஒரு நேரம் மரத்தில் ஏறும் வேதாளம், மரத்தில் ஏறும் வேதாளம். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, இடுக்கள் வரும்போது சிறியவளானால் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன். எத்தனை பேருக்கு தெரிக்கின்றன. இடுக்கள் வரும்போது சிறியவளானால் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன். அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன். அத்தனை பேரோடு நினைக்கிறேன், அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன். நானானால் தானே உயிரோடு இருக்கின்றேன். நானானால் தானே உயிரோடு இருக்கின்றேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, தர்மமில்லை சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டு சக்தியினை கூட்டி ஆகிவிடு அத்தனை போட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, போட்டி ஓட்ட உலகத்திலே பொறாமையை அவிழ்த்து விட்டு நல்லது ஆட வேண்டும் என்றால் வெகு சீக்கிரமாக காவலை சந்திக்க வேண்டும். சுத்தமில்லை கனவு கொண்டிருந்தார். மதுரமிருந்து தப்பு கொண்டிருந்தவனே, இந்த உலகத்தில் வருகிறான் காவலை சந்திக்கலாம். நாராயணன்.
ரொம்ப நல்லாச்சு. புயல் காட்டில் மரங்கள் கூட தரிசாயுமா புயல் காட்டில் மரங்கள் சாயும் தரிசாயுமா பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று வித ஆசையும் வெறுத்தவன். மூணையுமே வெறுத்தவரா? ஆசைகளை
பிரம்மச்சாரியா? ஏன் 3 அப்படின்னா 3ஐயும் வெறுத்தாச்சுன்னு முட்டையும் போய் குட்டையில் விழுந்த கதையா பேசிட்டா 3ல எத்தனை 3 இருக்கு தெரியுமா? அம்மா நீங்க எத்தனை 3 பார்த்துருக்கீங்க? நான் பஞ்சு கஞ்சு குச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இரியா பஞ்சு கஞ்சு கஞ்சு குச்சு நாங்களும் பார்த்துருக்கோம் 3. பார்த்துக்கலா? காய் இல்லாமல் மானம் கெட்டது, கல் இல்லாமல் சாதம் கெட்டது, காய் இல்லாமல் மானம் கெட்டது, கல் இல்லாமல் சாதம் கெட்டது. அது எப்படி? அரிசியில் இருந்தா கல் இருக்கணும்ல, எப்படி சாதம் கெடும்? காய் இருந்தா காய்க்கு மானத்துக்கு சம்பந்தம் இருக்கா? எப்படி சொன்னீங்க? கேட்கணும்ல. என்னது கேட்காம கேள்வி வாக்கே இல்லையே. கிடையாது. கேள்வி பகுத்தறிவு வளருது. நீங்க சொன்னீங்கல்ல பஞ்சு, பஞ்சுனா என்ன? பஞ்சு எதுல இருந்து வரும்? பஞ்சு தான் ஆடையாது. பஞ்சு எதுல இருந்து வரும்? பருத்தில இருந்து. அதத்தான் நான் சொன்னேன், காய் இல்லாமல் மானம் கெட்டது. பருத்தி காய் இல்லைன்னா பஞ்சு வெடித்து வராது, பஞ்சு இல்ல நூல் உண்டாகாது, நூல் இல்லைனால் தெரிக்க முடியாது, நெய்ய முடியாது, நெய்யவில்லைல ஆடை இல்லாது, ஆடை இல்லாமல் போனால் மானத்தை மறைக்க முடியாது. அதே காய் இல்லாமல் மானம் கெட்டது. நீங்க சொன்னது பஞ்சு. அடுத்து சொன்னீங்க குச்சு கஞ்சு. கஞ்சு உணவு. அந்த கஞ்சி அந்த உணவு எப்படி கெடும்? உப்பில்லா பண்டம் குப்பையில. அதத்தான் நான் சொன்னேன், கல் இல்லாமல் சாதம் கெட்டது. அப்புறம் குச்சு. குச்சு அது என்ன? குச்சு வீடு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3 உனக்கு தேவை. அப்ப 3 இருக்கு இல்லையா? 3 போட்டிருக்கியா? 3 இருக்குல்ல? 3 இருக்கா? எங்க இருக்கு? சரக்கு, கப்பு, ஊறுகாய். நீ என்ன அர்த்தமில்லாத பேச்சா பேசுறேன்? அந்த 3 பத்தி என்ன பேசாதீங்க. அதற்கும் இதற்கும் நான் அப்பாற்பட்டவர். இன்னும் 3 இருக்கு. கல்வி, செல்வம், வீரம் இருக்கு. அன்பு, அறிவு, அழகு இருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. பண்பு, நட்பு, பாசம் இருக்கு. ஆமா, நம்ம கண்ம மாயம். அதே சமயத்துல பசு, பதி, பாசம். பாசம் எத்தனை 3 போட்டுருக்காங்க? எத்தனை 3 இருக்கு? நீங்க பார்க்காத 3? நான் பார்க்காத 3? 3ஓட விட்டா பரவாயில்ல. 3 6 ஆகி 6 9 ஆகி 9 12 ஆயிரும். 12 மணிக்கு மட்டும் ஆகி படுத்து அதோட சாக்கடையில ஏதாவது வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அது பரவாயில்ல. திசை திரும்பிட்டீங்க. என்னக்குமே திசை திரும்பணுங்க. என்ன கெட்டாலும் மேன்மக்கள் சுட்டாலும் வெண்மை திரும்பினா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அடியன் மேலூர்ல வருகிறேன். மேலூர். ஆமா, நினைச்சேன். இந்த 3க்கு விளக்கம் கொடுக்கையிலே நீங்க மேலூர் அத்தியா இருக்கு. 3க்கு விளக்கம் கொடுக்கல. ஆமா, அப்ப மேலூர். அப்ப தெரியும். பரவாயில்ல. மேலூர்னா ஒரு முனியாண்டி மயனா. தேவையில்லாம நீயா ஒரு உறவை ஏற்படுத்தி கலக்கி விடக்கூடாது. சும்மா கடுப்பு வந்துடும் நம்மளுக்கு. நான் தான் சொல்லிக்கிட்டு மேலூர்னா நீ எப்படி முனியாண்டி மயன் எப்படி என்ன சொல்லலாம்? மேலூர்ல இருந்து பருத்தி பால் கொண்டு வந்தார்ல. பருத்தி பால் பருத்தி பால் கிடைக்கிறாங்க. அங்க வச்சிருக்காங்க முனியாண்டி ஒருத்தர். அவர் மயனாண்டு கேட்டேன் மேலூர்ல. மேலூர் பஸ் ஸ்டாண்டு ஆத்துக்கால் கிட்ட இருக்குல்ல பருத்தி பால் கடை, சுந்தரி டேபிள். அது சொல்றியா? அது கிடையாதியா? நான் இந்த மேலூர் சொல்ல. நான் இருக்கிறது மேலே சத்தியலோகம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் நிதலம் ரசாந்தம் தராதம் பாதாளம் என்பது கீழலோகம் 7. பூலோகம், புகர்லோகம், சுவர்லோகம், தனலோகம், சிவலோகம், சத்தியலோகம், மகாலோகம் என்பது மேலுலகம் 7. இப்படி 7 லோகத்துல மேலே இருப்பது சத்தியலோகம். அங்க இருந்து புறப்பட்டு வந்தேன். மேலோகத்தை சுருக்கி. ஆமையா, எல்லாத்தையும் நம்ம விழாவாரியா பேச முடியுமா? சுருங்க சொல்லி விளங்க விஷயம் சொல்லி விளங்க. அதனால மேலோகத்தை சுருக்குனா மேலூர், மேலூர், மேலூர். பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? வாயில நல்ல வார்த்தை வராதையா? என்னையா பேசுற? என்னங்க நீங்க தான் சுருங்க சொல்லி விளங்க வைக்கணுங்க. ஒரு புறம் சிரிப்பு பத்தியா? நான் சொன்னது சிரிச்சாங்களா? நீ சொல்லு கேட்டிருக்கிறாங்க. அதே சிரிக்க ஒருத்தர் சிந்திக்கிற ஒருத்தர். நீ சிரிக்க வைக்க நான் சிந்திக்க வைக்கணும். மேலோகத்தை சுருக்குனா மேலூர். மேலூர். எதிர்ப்பதும் சரியா வரலையா? இல்ல வரல. இன்பப்பட எதிர்ப்பதம் என்ன? துன்பம். இரவுனா பகை. மேடுனா பள்ளம். உயர்வுனா தாழ்வு. ஏழை என்றால் பணக்காரன். வரவுனா வரவு. செலவு. பிறப்புனா இறப்பு. மேலைனா கீழே. மேலூர்னா கீழூரா? அப்படி சொல்லி கீழூர் முடிவு ஜவுரி இது பூனா போட்டுக்கிட்டு இருக்க. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து எல்லா இடத்துலயும் பூனா போட்டுறாதையா? வேணாம்யா, பிரச்சனையில மாட்டிக்கிருவ. இருக்கட்டும். அதனால சமூகம் வந்து வார்த்தையில சரியா அளந்து பேசுங்க. ஏன்னா சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பாக சொல்லுங்க. அப்ப கருவனூர்ல இருந்து வாவிடை மருதூருக்கு வந்திருக்கீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கருவனூர்னு ஒரு ஊருக்கு வாங்க. ஆமா, கருவனூர். ஆமா, அதுல இருந்து வா விடை மருதூர். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. வா என்றால் அழைப்பது யாரை தெரியுமா? பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியும். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பாடூரும் பாடாகி கொண்டு சொன்னீங்களே கரு அணு ஊர். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து விட்டால் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறப்புக்கு காரணம் ஆணுடைய விந்து என்ற சுக்கிலம்.